இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில அர்த்தமுள்ள சிறுகதைகள் அப்படின்ற விஷயத்துல அந்த தொடர்ல ஒரு ஆழ்ந்த கருத்துடைய ஒரு சிறுகதை தான் நாம பார்க்க போறோம். நாம இப்போ நேரடியா கதைக்கு போகலாம். மலைகளால் சூழப்பட்ட ஒரு பழமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசைக்கு அருகில எப்ப பார்த்தாலும் கல்லு வச்சு டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குடிசையில ஒரு வயதான சிற்பி வாழ்ந்தார். அவர் பேரு ஆதிநாதர். அவரை பத்தி கிராமத்துல பல கதைகள் இருந்துச்சு. அவர் செதுக்கும் சிலைகளில் கண்களை பார்த்தால் மனம் அமைதியாயிரும். அவர் உருவாக்கும் முகங்களில் உயிர் இருக்குது. ஒரு முறை அவர் செதுக்கிய சிவன் சிலையை பார்த்து ஒருவர் 3 நாளா பேசவே முடியாம அழுதுகிட்டே இருந்தாராம். இப்படியான பல கதைகள் அவரை பத்தினது ஊருக்குள்ள இருக்குது. ஆனா யாருக்கும் புரியாத ஒண்ணு இருந்தது. அவருடைய சிலைகள் அனைத்தும் உயிரோடு இருப்பது போல இருந்தாலும் அவர் எந்த சிலையையும் சீக்கிரமா முடிக்கவே மாட்டார். சில நேரங்கள்ல ஒரு சிலைக்கு 1 வருஷம் எடுத்துக்கிடுவார். சில நேரங்கள்ல 3 வருஷம் கூட எடுத்துக்குவார். ஒரு நாள் நகரத்துல இருந்து நல்லா படிச்ச ஒரு இளைஞன் அவரை சந்திக்க வந்தான். அவனுடைய பேர் அர்ஜுன். ரொம்ப புத்திசாலி, நிறைய படிச்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு மனசுல அமைதியான நிலை இல்லவே இல்லை. எப்போதும் மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நான் ஏன் வெறுமையாக இருக்கிறேன்? அவனுக்கு பணம் இருக்குது, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல தெளிவான அறிவு இருக்குது. ஆனா இரவு வந்துட்டா உடனே ஒரு இனம் புரியாத ஒரு இருள் அவனை சூழ்ந்துக்குது. அப்போ அவன் ஆதிநாதன்கிட்ட கேட்டான், எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு. ஆதிநாதர் அவனை மேலையும் கீழையும் பார்த்தார். உடனே அவருக்கு பதில் சொல்லலை. அவர் அருகில் இருந்த ஒரு பெரிய கருங்கல்ல காமிச்சு, இதுல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னாரு. உடனே அது கல்லு சாமி அப்படின்னு சொல்றார். இல்லை அப்படின்னாரு ஆதிநாதர். இதற்குள் ஒரு தெய்வம் சிக்கி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன் சிரிச்சான். தாத்தா, நீங்க கற்பனையில நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆதிநாதர் அவனை பார்த்து மெதுவா சிரிச்சுக்கிட்டே, ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை மறந்துவிட்ட பிறகு அதை கற்பனை என்றுதான் நினைப்பான் அப்படின்னு சொன்னார். அந்த அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஏதோ வளர்றாரு பெரியவர் அப்படின்ட்டு விட்டுட்டான். அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஆதிநாதர் எழுந்து கல்லுக்கு முன்னால தீபம் ஏற்றினார். அதன் மீது கைய வச்சு சாமி கும்பிட்டார். அர்ஜுனுக்கு அதை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்தது. ஒரு கல்லை நீங்க வணங்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆதிநாதர் என்ன சொல்றாரு, நான் அந்த கல்லை வணங்கல, அதற்குள் மறைந்திருப்பதை வணங்குகிறேன்
அப்படின்னு சொல்றார். இப்பவும் அவனுக்கு புரியல. கொஞ்ச நேரத்துல அவரு தன்னுடைய உளியை எடுத்து டக்கு டக்குன்னு செதுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு அடியும் ரொம்ப துல்லியமா இருந்தது. 1 மணி நேரம் கழிச்சு அர்ஜுன் கேட்டான், இந்த கல்லுக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டார். அப்போ ஆதிநாதர் சிரிச்சார். உன் அகம்பாவத்தை யாராவது உடைத்தால் உனக்கு வலி வருகிறதா அப்படின்னு கேட்டார். ஆமா, அப்படித்தான் வருது அப்படின்னார். அப்படின்னா வாழ்க்கை ஏன் நம்மை இவ்வளவு அடிக்குது அப்படின்னு கேட்டோடனே ஒன்றும் புரியல. அவன்கிட்ட பதில் இல்லை. அப்போ ஆதிநாதர் தொடர்ந்து வேலை நிறுத்தாம சொன்னார். ஏன்னா நாம் கல்லை பிடித்து கொண்டிருக்கிறோம், அதற்குள் இருக்கும் சிலையை அல்ல. அர்ஜுனுக்கு இப்பவும் அந்த வார்த்தை புரியல. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அர்ஜுன் கவனித்தான், சிற்பி சில சமயம் செதுக்காமல் கல்லையே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் ஏன் வேலை செய்யல அப்படின்னு யோசிக்கிறார். பார்த்துட்டு அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறார், பெரியவரே ஏன் நீங்க வேலை செய்யாம இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே, நான் வேலை செய்யலையா, நான் வேலை இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் நீங்க எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்றாரு. உலகத்தில் பெரிய தவறு என்ன தெரியுமா? எப்போதும் வேலை செய்கிறவர் தான் பெரியவர் என்று நினைப்பது. சில நேரங்களில் பார்க்க தெரிந்தவன் தான் பெரியவன் அப்படின்னு தொடர்ந்தார். ஒரு மருத்துவர் உடலை பார்க்கிறாரு, ஒரு வியாபாரி லாபத்தை பார்க்கிறார், ஒரு காதலன் அழகை பார்க்கிறான். ஆனா ஞானி மனிதனுக்குள் மறைந்திருக்கும் துயரத்தை பார்க்கிறார். அந்த இரவு அர்ஜுனுக்கு தூக்கமே வரல. அவன் தன்னையே கேட்க ஆரம்பிச்சான், உண்மையில நான் யாரு? இந்த குழப்பத்தோட சில நாட்கள் கழிஞ்சது. ஒரு நாள் ஆதிநாதர் செதுக்கிய சிலையிலிருந்து ஒரு பகுதி உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. அர்ஜுனுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, பல மாதமா உழைச்ச உழைப்பெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு கத்துனான். உடனே அங்க பக்கத்துல இருந்த ஆதிநாதர் பார்த்துட்டு சிரிச்சார். விழுந்தது தேவையில்லாத பகுதி, ஆனால் அது அழகா இருந்துச்சே அந்த இடம் அப்படின்னு சொல்றார் இந்த தம்பி. அப்போ ஆதிநாதர் என்ன சொல்றார், வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் அப்படித்தான். சில உறவுகள், சில ஆசைகள், சில கனவுகள் நமக்கு அழகா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மைக்கு தடையாக இருக்கலாம். அதனால் வாழ்க்கை சிலவற்றை உடைக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றார். அர்ஜுனனுக்கு மெதுவா மனம் மாற ஆரம்பிச்சது. முன்பு அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முயன்றான். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சான். முன்பு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ அமைதிய ரசிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஆதிநாதன் கேட்டாரு, தம்பி, இந்த உலகத்துல மிகவும் சத்தமா இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, இந்த காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குமே சந்தை, அதுவா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, ஒரு ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இல்லை அப்படின்றார். அப்போ வேற எனக்கு தெரியல சாமி அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன சொல்றார், மனிதனின் மனம், இதில் 1000 குரல்கள் ஒரே நேரத்துல ஒலிக்கும். நீ நல்லவன் இல்லை, நீ தோற்று விட்டாய், அவன் உன்னை விட பெரியவன், இன்னும் வேணும், இன்னும் அடைய வேணும். இந்த சத்தம் குறைந்தால்தான் ஆத்மாவின் குரல் கேட்கும் அப்படின்னு சொல்றார். ஒரு நாள் சிலை முழுமை அடைந்தது. பார்க்கும் பொழுது
அது ஒரு அற்புதமான சிவன் சிலை. அர்ஜுனன் அதை பார்த்த உடனே அவன் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆதிநாதர் மெதுவா சொன்னாரு, நான் சிலைகளை உருவாக்கவில்லை, தேவையில்லாததை மற்றும் அகற்றினேன். அந்த நேரத்துல தான் அர்ஜுனுக்கு திடீர்னு ஒரு உண்மை புரிஞ்சது. ஆன்மீகம் என்பது புதிய ஒன்றை அடைவது அல்ல, நமக்குள் இல்லாததை சேர்ப்பதும் அல்ல, ஏற்கனவே இருக்கும் உண்மையை மறைக்கும் பயம், அகம்பாவம், ஆசை, நினைவுகள், காயங்கள் இவற்றை அகற்றுவது அப்படின்றது புரிஞ்சது. அவனையே அறியாம அவன் கண்ணுல கண்ணீர் பெருகுச்சு. ரொம்ப அழுதான். அப்படின்னா நான் இதுவரை தவறான வாழ்க்கை வாழ்ந்தேனா அப்படின்னு ஆதிநாதர்கிட்ட கேட்குறான். ஆதிநாதர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை, கல் கூட தவறில்லை, ஆனால் அது சிலை அல்ல. மனிதன் தவறு அல்ல, ஆனால் அவன் முழுமை அடையவில்லை. சூரியன் மறைய ஆரம்பித்தது. அப்போ சிலையின் கண்களில் ஒளி விழுந்தது. அப்போ ஆதிநாதர் என்ன பண்ணாரு, கடைசியா அந்த கண்களை செதுக்க ஆரம்பிச்சார். அர்ஜுன் கேட்டான், ஏன் கண்களை மட்டும் கடைசியா செதுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப ஆதிநாதர் மெதுவா சொன்னாரு, ஏன்னா கண்கள் திறந்தவுடன் சிலை என்னை பார்க்க ஆரம்பித்து விடும். அப்போ இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு அவருக்கு புரியல. அப்புறமா ஆதிநாதர் அர்ஜுனை பார்த்தார். ஒரு நாள் உன் உள்ள கண்களும் திறக்கும், அப்பொழுது நீ உலகை பார்க்க மாட்டாய், உலகமே உன்னுள் தோன்றுவது என்பதை உணர்வாய் அப்படின்னு சொன்னார். அப்போதான் தன்னை சுற்றி இருக்கும் நிலைகளை பற்றி அவனுக்கு உண்மை விளங்குச்சு. ஓம் சிவாய நம.